ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா தசைகளோட வலிமை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறதுனால ஹியூமன் பாடி எல்லா மனுஷங்களுக்கும் இந்த தசை வலிமைன்றதை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். வலிமையான தசைகளை உருவாக்குறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் முக்கியமான டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாமல் கூட போகும். ஸோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். போதுமான அளவு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட தசைகளை நல்லாவே வலுவாக வைக்க முடியும். ஸோ தசைகளோட வலிமை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக தண்ணி குடிங்க. ஸோ எந்த அளவுக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட தசைகளை வலிமையாக வளர்க்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்றத அதுக்கான ப்ரூஃப்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எதனால் அது உங்களுக்கு தசையோட வலிமையாக தண்ணி குடிக்கிறதுனால எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உடல் தசையை பார்த்தீங்கன்னா வலிமையாக வச்சுருக்கணும், கவர்ச்சியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆண்களுக்கும் ஆசையாக இருக்கும், முக்கியமாக பெண்களுக்கும் ஆசையாக இருக்கும். ஸோ நம்மளோட உடல் தசைகளை நல்லா வலிமையாக வைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் தான் உடற்பயிற்சி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்யலாம். நம்ம உடம்புல பார்த்தோன்னா 70% 70% தண்ணீர் வாட்டர் தான். நம்ம பர்சன்ட்டில் வாட்டர் கண்டென்ட் தான் நம்ம பாடியில் 70% இருக்குது. முக்கியமான விஷயம், நம்ம தசைகளில் இருக்க திசுக்களில் பார்த்தோன்னா 75% வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ தினமும் பார்த்தோன்னா அதிகளவு நம்ம தண்ணீர் இந்த சம்மர் டேஸில் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால தசைகளோட வளர்ச்சிக்கும் நம்ம முக்கியமாக தசைகளோட வளர்ச்சிக்கும் தசையோட வலிமைக்கும் இன்றியமையாதது ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் தசையோட வலிமையும் தசையை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். ஸோ தண்ணி நம்ம கம்மியாக குடிக்கிறதுனால, அதாவது அளவோடு இல்லாமல் ரொம்ப கம்மியாக தண்ணி அடிக்கடி எடுத்துக்காமல் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா பாடியில் நிறைய பிரச்சனை ஆகும். டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இதனால் தசைகளோட வலிமை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம பாடியில் பார்த்தோன்னா, அதாவது மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தில் நிறைய ப்ராப்ளம் நம்ம பாடிக்கு உருவாகும். ஸோ அதனால் வளர்ச்சிதை மாற்றம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நிறையா தண்ணி குடிங்க. ஸோ வளர்ச்சிதை மாற்றத்தில் பாதிப்பு வந்துருச்சுனாலே உங்களுக்கு உடலில் சில கோளாறுகள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். உடற்பயிற்சி செய்கிறவங்க மட்டும் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே நிறையா தண்ணி குடிக்கணும். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்போதுமே டீ காஃபியை கண்டிப்பாக குடிக்காதீங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் வயிற்றுக்கு போக போகுது. ஸோ அதுதான் உங்களுக்கும் எனர்ஜி அப்படியே கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால் எந்திரிச்சோடனே டீ காஃபியை குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது நல்லது. முக்கியமான விஷயம் அதிகமாக தண்ணி ஃபஸ்ட்டு குடிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மசில் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு செம்பு நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சிருங்க. ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வண்டியில் எங்கே போனாலும் சேஃபாக போங்க. முக்கியமான விஷயம் பார்த்தா ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் eat healthy, stay healthy. So bye guys, until then signing off you guys, see you in another video. ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா சாட்டர்டே அப்படின்னு நினைக்கிறேன், எப்படியும் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ மார்னிங் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஒரு 10 to 1 o'clock ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தோன்னா ஈவினிங் எப்போதும் போல் வீடியோஸ் வரும். அதாவது ஒரு 5லேருந்து ஒரு 7 o'clock அந்த வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த நாளைக்கு பார்த்தோன்னா சண்டே 3 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி 2 வீடியோ, அப்படி இல்லாட்டி ஒரு வீடியோ. ஓகே, ஸோ மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், பை.